இப்போ தெலுங்கு சினிமாவுல ஒரு துயரமான சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அந்த சினிமா சம்பந்தமான விஷயமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா ஒரு ரசிகருக்கு நேர்ந்த ஒரு துயரமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். பவன் கல்யாண் அவர்களை எடுத்துக்கிட்டோம்னா, இவர் வந்து ஒரு முன்னணி நடிகர் மட்டுமே இல்லாம, இப்போ ஒரு சிறந்த அரசியல்வாதியாவும் இருந்துட்டு இருக்காரு. தெலுங்கு சினிமாவுல அந்த டைம்ல ஒரு முன்னணி நடிகரா இருந்தாரு. ஸோ இன்னைக்கு வரைக்குமே அப்படிதான் இருக்கிறாரு. அவர வந்து கடவுளா நெனச்சு, அவருக்கு மேல பைத்தியம் புடிச்ச நெறைய ஃபேன்ஸ் இருக்குறாங்க, தெலுங்கு சினிமாவ பொறுத்தவரைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரசிகர் தான் 17 வயது சிறுவன். இவர் வந்து ஒரு அரிய வகை நோயால வந்து பாதிக்கப்பட்டிருந்தாரு. ஆனா, இப்போ அவரு வந்து பவன் கல்யாண் அவருக்கு வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு, அந்த 17 வயது சிறுவனுக்கு. அந்த ஆசை வந்து எப்படியாச்சும் நிறைவேறிடும் அப்படின்னு அந்த சிறுவன் வந்து எதிர்பார்த்திருந்த நேரத்துல, யாருமே கொஞ்சம் கூட யோசிக்காத வகையில அந்த சிறுவன் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. பவன் கல்யாண் அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்து, அந்த சிறுவன் வந்து அந்த ஆசையில ரொம்பவே சந்தோஷமா இருந்துக்க நேரத்துல, இப்படி நடந்து போச்சே அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே சோகத்துல இருக்காங்க. குறிப்பா பவன் கல்யாண் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே சோகத்துல இருக்காங்க. ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். எஸ், பவன் கல்யாண் அவர்களுக்கு வந்து ஃபேன்ஸ் அதிகமா தான் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் சினிமாவுல எந்த அளவுக்கு மாஸ் காட்டிட்டு இருந்தாரோ, ஸோ அதே மாரி தான் இப்ப அரசியல்லயுமே மாஸ் காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய விஜய் அவர்கள உதாரணமா சொல்லலாம். அவர் வந்து எப்படி ஒரு சினிமாவுல ஒரு ஸ்டார் நடிகரா இருந்தாரோ, எப்படி ஒரு மாஸ் காட்டிட்டு வந்தாரோ, அதே மாரி தான் இப்ப அரசியல்லயுமே மாஸ் காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்குமே எக்கச்சக்க ஃபேன்ஸ் இருக்காங்க. அவரையுமே நெறைய பேர் வந்து உயிரு எங்க உயிரே அவர்தான், எங்க அண்ணே அப்படின்லாம் சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. கடவுளுக்கு நிகரா கூட அவர் வந்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இப்போ ரீசெண்டா கூட முதலமைச்சர் விஜய் அவருடைய பிறந்தநாள் போச்சு. எல்லாருமே வந்து அவருடைய புகைப்படத்த வச்சு சாமி முன்னாடி வச்சு தான் சாமி கும்பிட்டாங்க. அவரோட புகைப்படத்த வந்து அந்த ஊர்வலமாலாம் எடுத்துட்டு போயிட்டு, அவருக்கு வந்து அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள தெரிவிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு கடவுளாவே பாவிச்சு நெறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த மாரி தான் இப்போ பவன் கல்யாண் அவர்களுக்குமே ரசிகர்கள் வந்து நெறைய அளவுல இருக்காங்க. ஸோ அதுல ஒருத்தர் தான் நிரஞ்சன் அப்படின்ற 17 வயது சிறுவன். இவருமே வழக்கம் போல ஒரு சின்ன வயசுல எல்லாரும் போல ஆக்டிவா தான் இருந்திருக்காரு. ஜாலியா வந்து குழந்தைகள் எப்படி இருப்பாங்களோ, ஸோ அந்த மாரி தான் இருந்திருக்காரு. ஒரு நார்மலா நம்மளே எப்பவும் சின்ன வயசுல இருப்போம்ல, குழந்தைகள் எப்படி இருக்கோமோ, அதே மாரி தான் இருந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள் ஆக ஆக அவருக்கு வந்து அரிய வகை தசை நோய் வந்து ஏற்பட்டிருக்கு. என்னன்னா, தசை சிதைவு நோய் வந்து நிரஞ்சனுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால வந்து அவரால நடக்க முடியாம போயிடுச்சு. கை கால்லாம் செயலிழந்து போயி நடக்க முடியாம போயிடுச்சு. படுத்த படுக்கையாவே இருந்திருக்காரு. ஆனாலுமே இவர் வந்து மனம் தளர்ந்து போகவே இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பவன் கல்யாண் மட்டும் தானா. பவன் கல்யாண் அவர்களுடைய தீவிர ரசிகன் தான் இந்த 17 வயது சிறுவன் நிரஞ்சன். இவர் வந்து பவன் கல்யாண் அவர்களுடைய பாட்டு போட்டாலே வந்து கொஞ்சம் டான்ஸ் மூவ்மெண்ட் பண்ற மாதிரி வந்து அந்த படுத்துக்கிட்டே வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து மூவ் பண்ணுவாரு. ஸோ இவர் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்பவே பெரிய அளவுல வைரல் ஆச்சு. ஸோ அதனால வந்து இப்படி ஒரு ஃபேனை நாங்க பார்த்ததே கிடையாது. இவ்ளோ ஒரு அவர் வந்து அப்படி படுத்த படுக்கையா இருந்து கூட அவர் மேல அவ்ளோ ஒரு அன்பு வச்சிருக்காரு, பாசம் வச்சிருக்காரு. அவர பாட்ட கேட்ட உடனே ஆடுறதுக்கு வந்து அவருக்கு வந்து நெனச்சு பார்க்குறாரு அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த வீடியோ வந்து ரொம்பவே வைரல் பண்ணாங்க. ஸோ இத வந்து பவன் கல்யாண் அவர்களுமே பார்த்திருக்காங்க. ஒரு வீடியோ வந்து ட்ரெண்டிங்ல வந்துச்சுன்னா, அது யார பத்தி வருதோ அவங்களுக்கு டேக் பண்ணி போடுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி தான் இது விஷயமும் அவருக்கு வந்து போய் சேர்ந்திருக்கு. அத பார்த்த உடனேயே பவன் கல்யாண் அவர்களுமே பார்த்துட்டு சும்மா விட்டுறல. பவன் கல்யாண் அவர்களுமே அந்த வீடியோ பார்த்துட்டு, எப்படிடா நமக்கு இப்படி ஒரு ஃபேன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன வந்து டைரக்ட்டா அவருடைய வீட்டுக்கு போய் பார்க்க போயிருக்காரு பவன் கல்யாண் அவர்கள். என்னன்னா, இவர போய் பார்த்த உடனேயே அந்த பையனுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா, திரையில பார்த்து, அவரோட டிவில பார்த்து ரசிச்ச நமக்கு, அவர் டைரக்ட்டா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னோனே, அந்த பையனுக்கு ரொம்பவே சந்தோஷம் இருந்துச்சாம். போயிட்டு பவன் கல்யாணுமே அவங்க வீட்ல போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்டலாம் பையன் எப்படி இருக்கான்? என்ன பண்றான்? அப்படிலாம் எல்லாத்தையும் கேட்டு அந்த பையன்கிட்டயும் எல்லா விஷயத்தையும் பேசியிருக்காரு. கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்து அந்த பையன் கூடயே வந்து கலந்துரையாடி இருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த பையனுக்கு தேவையான உதவிகள வந்து பண்ணியிருக்காரு. அந்த வீட்டுக்கு வந்து நிதி உதவி குடுத்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த பையனுக்குமே சில உபகரணங்கள், அந்த சில விஷயங்கள்லாம் வாங்கி குடுத்திருக்காரு. ஸோ இது மட்டுமே இல்லாம போகும்போது வந்து திருப்பதியில் பிரசாதத்த வந்து அந்த பையனுக்காக எடுத்துட்டு போயிருக்காரு பவன் கல்யாண். ஸோ அந்த நேரத்துல அவர் வந்து வாழ்த்து எழுதின ஒரு கடிதத்தையுமே அந்த பையனுக்காக குடுத்திருக்காரு. ஸோ இப்பலாம் அந்த பையன் வந்து சந்தோஷமா இருந்திருக்கான். ஏன்னா பவன் கல்யாண் அவர்கள வந்து ஒரு ஃபேனா, ஒரு தெய்வமா நெனச்ச பையனுக்கு வந்து அவர் டைரக்ட்டா நம்ம வீட்டுக்கு வந்தது வந்து ஒரு பூரிப்பா தான் இருந்திருக்கும். ஸோ ரொம்பவே சந்தோஷமா அந்த பையன் இருந்திருக்கான். பவன் கல்யாண் அவர்களுமே போனவர் சும்மா போகாம, அந்த பையனுக்கு தேவையான சில உதவிகளையுமே பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பையன் வந்து அவர் வீட்ட விட்டு கிளம்பும்போது, "உனக்கு ஏதாவது ஆசை இருக்கான்னு?" கேட்டிருக்காரு. அப்போ அந்த பையன் வந்து தன்னோட ஆசை வந்து இது, "எனக்கு வந்து ஒரு நாய்க்குட்டி வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு" அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உடனே பவன் கல்யாணுமே வந்து அந்த நாய்க்குட்டிய வாங்கி குடுத்துட்டு தான் அங்கருந்து போயிருக்காரு. ஸோ அந்த பையனோட ஆசைய நிறைவேத்தி வச்சுட்டு அங்கருந்து போயிட்டாரு. அந்த வீட்ட விட்டு பவன் கல்யாண் போகும்போது, அதாவது நிரஞ்சன விட்டு பிரிஞ்சு போகும்போது பவன் கல்யாண் ஒரு வாக்குறுதிய குடுத்துட்டு தான் அங்கருந்து போறாரு. என்னன்னா, "என்னோட அடுத்த படம் வந்து ஒரு பெரிய படம் வந்து வெளியாகி இருக்குது.
என்னோட ஸ்பெஷல் கெஸ்டே நீ தான். ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த படத்த வந்து பார்க்க போறோம். அதுக்காக நான் ஏற்பாடு பண்ணுவேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் அந்த படத்த வந்து ஸ்க்ரீன்ல பார்க்க போறோம். தியேட்டர்ல போய் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு. இந்த பையனுமே வந்து ரொம்பவே சந்தோஷமாயிட்டான். ஏன்னா பவன் கல்யாண் அவர்கள் நம்ம வீட்டுக்கு வந்ததே பெரிய விஷயம். நம்மள பார்க்க வந்துட்டு நமக்கு தேவையான விஷயங்கள பண்ணி குடுத்துருக்காரு. நமக்கு வந்து ஒரு நாய்க்குட்டி கேட்டிருக்கும். ஸோ அதையுமே வாங்கி குடுத்துட்டாரு. இப்போ அவர் கூட சேர்ந்து படத்த பார்க்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு குடுத்துருக்காரு. ஸோ ஸ்பெஷல் கெஸ்ட்டே நான் தான் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையன் ரொம்பவே சந்தோஷத்துல இருந்திருக்கான். ஸோ அது மட்டும் இல்லாம அந்த ஒரு நாளுக்காக, அந்த படம் ரிலீஸ் ஆகுற டேட்டுக்காக அந்த பையன் வந்து நாள்தோறுமே காத்திருந்திருக்கான். ஸோ ஓகே, படம் வந்து ரிலீஸ் ஆயிடும். கண்டிப்பா அந்த படத்த பார்த்துடணும். பவன் கல்யாண் கூட உட்காந்து பார்த்துடணும். ஏன்னா அவ்வளவு உடம்பு சரியில்லாத நேரத்திலையுமே பவன் கல்யாண் அவர்களுடைய பாடலுக்கு டான்ஸ் ஆட துடிக்கக்கூடிய அந்த மனசு அந்த பவன் கல்யாணோட படத்தை அவர் கூட சேர்ந்து உட்கார்ந்து அந்த நினைப்புல வந்து ரொம்பவே சந்தோஷமா வாழ்க்கையை வந்து கடத்திட்டு போயிருக்கான். நாட்களுமே போய்கிட்டே இருக்குது. ஆனா அந்த பையனோட உடல்நிலை அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல மோசமான நிலைக்கு போகுது. அந்த பையனுக்குமே தொடர்ந்து சிகிச்சைகள்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் ஆனா கடைசியில அந்த சிறுவன் வந்து சிகிச்சை பலனளிக்காம வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் தான் தெலுங்கு சினிமாவில் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. என்னன்னா பவன் கல்யாண் அவர்களுடைய ஃபேனுக்கு இந்த ஒரு நிலைமையா, அவருடைய கடைசி ஆசை நிறைவேறாம போயிடுச்சு. அதுவும் பவன் கல்யாண் அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த வாக்குறுதி நிறைவேறதுக்கு முன்னாடியே இந்த பையன் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வருத்தத்தை கொடுக்குது. என்னன்னா பவன் கல்யாண பார்க்க நினைச்ச பையனுக்கு வந்து அந்த அந்த ஆசை நிறைவேறினா கூட அவர் கூட சேர்ந்து படம் பார்க்கணும் அப்படின்ற ஆசை வந்து நிறைவேறாம போயிடுச்சு. அந்த நிறைவேற ஆசையோடய இந்த பையன் வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே தங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இவங்க நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. சில பேர்லாம் உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்குலாம் ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அவருடைய படங்கள் வெளிவந்தா போதும் அப்படி ஒரு மாலை போட்டு பேனர் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி தாரை தப்பட்டை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கொண்டாட்டமா ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடக்கூடிய ஃபேன்ஸுமே இருக்கிறாங்க. சில பேர் அதை பண்ணுவாங்க. சில பேர் வந்து வீட்லயே சிம்பிளா உட்காந்து அவங்கள ரசிச்சு பார்க்கறது, அவங்களுடைய போட்டோஸ் வச்சு அந்த வீட்லயே போட்டோஸ் வச்சு அழகு பார்க்கறது, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா நிரஞ்சன் மாதிரி ஒரு சில பேர் மட்டும்தான் அவங்க வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ண முடியலனா கூட மனசுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஹீரோவா ஒரு பெரிய இடத்துல வச்சு நமக்கு பிடிச்சமான ஒரு நபரா வச்சு வந்து ரசிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நிரஞ்சனுமே அதே தான் பண்ணியிருக்காரு. சின்ன வயசுல வந்து அவருக்கு வந்து பவன் கல்யாண் மேல ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு. ஸோ அந்த உடம்பு சரி அந்த சின்ன வயசுல வந்து அவர் நல்லா இருக்க சமயத்திலுமே அவர் வந்து ஃபேனா இருந்திருக்காரு. உடம்பு சரியில்லாம அந்த தசை சிதைவு நோய் வந்து வந்ததுக்கு அப்புறமா இப்போ கை கால்கள் செயலிழந்து படுத்த படுக்கையா இருந்த போது கூட பவன் கல்யாண் அவர்களுடைய சாங்ஸ் அவருடைய படங்கள் பார்த்தா வந்து உத்வேகம் ஆயிடுவாராம். சில பேருக்கு வந்து சொல்லுவாங்கல்ல, இவர் வந்து ரொம்பவே ஆக்டிவ் கம்மியா இருப்பான், இந்த விஷயங்கள் பண்ணா மட்டும்தான் ரொம்பவே ஆக்டிவா இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரிதான் நிரஞ்சனுமே பவன் கல்யாண் அவருடைய சாங்ஸ் கேட்டுட்டா வந்து வைப் ஆயிடுவாராம். ஸோ படுத்துக்கிட்டே வந்து அந்த ஆடுறதுக்கெல்லாம் மூவ் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாராம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு சமயத்தில் ரொம்பவே ட்ரெண்டிங்ல வந்துச்சு. அந்த வீடியோ ட்ரெண்டிங்ல வந்ததுக்கு அப்புறமா நிரஞ்சனை பார்க்கறதுக்கு பவன் கல்யாணே அவருடைய வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போயிட்டு எல்லா உதவியும் பண்ணி கொடுத்துட்டு அந்த பையனுக்கு ஒரு வாக்குறுதியுமே கொடுத்துட்டு தான் அங்க இருந்து கிளம்பி வந்திருக்காரு. பட் ஏன்னா கடைசியில் அந்த பையன் இறந்து போனதுனால கடைசி ஆசை நிறைவேறாமலே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் அவருடைய ரசிகர்கள் வந்து வருத்தத்தை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.